श्री गुरुभ्यो नमः। सर्ववेदांत सिद्धांत सार संग्रहम 265வது ஸ்லோகம். சிஷ்யன் குரு கிட்ட வந்திருக்கான். தான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சுட்டான். இப்போ குரு சிஷ்யனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, வதந்தமேவம் தம் சிஷ்யம் திருஷ்டைவ தயயா குருஹு தத்யாத் அபயம் ஏதஸ்மை மா பைஷ்டேதி முகுர்முகு. இப்படி சொல்லிட்டு வந்த அந்த சிஷ்யனை கருணா திருஷ்டியோட பார்த்து அந்த குருவானவர் என்ன பண்ணனா, அவனுக்கு அபயதானம் செய்ய வேண்டும். தத்யாத் அபயம் ஏதஸ்மை, அதாவது பயப்படாதே அப்படின்னு சொல்றதுதான் அபயதானம். பயந்து வந்தவனுக்கு அபயதானம் பண்றதுன்னா என்னன்னா, பயப்படாதே நான் காப்பாத்துறேன், இதான் அபயதானம்னு பேரு இருக்கு. மாபயிஷ்டேதி முகுர்முகு, பயப்படவே வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் அவனுக்கு நம்பிக்கை வரும்படியா சொல்லணும். பயப்படவே வேண்டாமா. சித்த முன்னாடி என்ன சொன்னா, மரண பீதி இருக்குன்னு சொன்னான் இல்லையா. மரண பயம் அது யாருக்கு இருக்குன்னு பார்த்தா இல்லேன்னு ஆயிடும், எனக்கு இல்லேன்னு ஆயிடும். அதை அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். வித்வன் மிருத்யு பயம் ஜஹீஹி பவதோ நாஸ்தியேவ மிருத்யு க்வசித் நித்யஸ்ய த்வயவர்ஜிதஸ்ய பரமானந்தாத்மனோ பிரம்மணः भ्रान्त्या किञ्चिदवेक्ष्य भीतमनसा मिथ्या त्वया कथ्यते मान्त्राहीति सुप्तवत् प्रलपनं शून्यात्मकं ते मृषा. विद्वन् சிஷ்யனை பார்த்து சொல்றாரு, ஏ வித்வானே அப்படின்னு. இவன் எப்படி வித்வான் ஆனான்னா, இன்னும் ஆகல, ஆக போறான் இவன். அதை வச்சுன்னு சொல்றாரு, இங்க வந்தாச்சுன்னா நீ நம்ம வித்வான் தான். மிருத்யு பயம் ஜஹீஹி, மரண பயத்தை விட்டுவிடு, உனக்கு இல்லவே இல்லை, மரணமே கிடையாது. பவதோ நாஸ்தேவ மிருத்யு குவச்சித், ஒரு காலத்திலும் ஒரு தேசத்திலும் உனக்கு மிருத்யுவே கிடையாதுப்பா. நீ மிருத்யு தனக்கு உண்டுன்னு நினைச்சிட்டு நீ பாட்டுக்கு பயப்படுற, ஆனா உனக்கு மிருத்யுவே கிடையாது. ஒரு சும்மா வேடிக்கை கேட்கலாம், மிருத்யுவை பார்த்து பயப்படுறியே, என்னைக்காவது உனக்கு மிருத்யு வந்து பார்த்துருக்கியா? மரணம் அடைஞ்ச அனுபவம் இருக்கா உனக்கு? இருக்காது. உயிரோடு இருக்கிறவளுக்கு தான் செத்து போறது ஞாபகம் வராது. அவ எதற்காக பயப்படுறான்னு சொன்னா, மற்றவாள்லாம் செத்து போறதை பார்த்து பார்த்து கேட்டு, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டு தனக்கும் அப்படிதான் அப்படின்னு நினைச்சுன்னு பயப்படுறான். இவாளுக்கு அந்த அனுபவம் கிடையாது, மரணம் எப்படி இருக்கும், மரணமே கிடையாதுன்னு. ஏன் வேதாந்தம் என்ன சொல்றது? பிரம்மத்தை சொல்லி கொடுக்கறதா? பிரம்மந்தான் நீன்னு சொல்லி கொடுக்கறது. பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி கொடுத்து நீ அதுதான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வேதாந்தம். பிரம்மம் எப்படி இருக்கு? நித்யஸ்ய துவயவர்ஜிதஸ்ய பரமானந்தாத்மனஹ பிரம்மண, நித்தியம் அழிவு இல்லாதது பிரம்மம். அத்வைத்தம்னு சொல்றது இதுதான் துவயவர்ஜிதம். பிரம்மத்தை தவிர்த்து வேற ஒன்று கிடையாது, இருக்கிறது பிரம்மம் ஒன்றுதான், அதுதான் அத்வைத்தம். அதே சமயத்துல பரமானந்த ஸ்வரூபம், இதுதான் பிரம்மம். அதுதான் நீன்னு சொல்றது வேதாந்தம். நித்தியமாகவும் பரமானந்த ஸ்வரூபமாகவும் அத்வைத்தமாகவும் இருக்கும் பிரம்மஸ்வரூபந்தான் நீன்னு சொன்னால் உனக்கு ஏது மரணம்? இப்பேற்பட்ட உனக்கு மரணம் எங்கேயாவது வர முடியுமோ? அப்ப ஏன் பயப்படுறேன்னு கேட்டா, பிராந்தியா கிஞ்சித் அவேக்ஷ்ய, உனக்கு பிரமை,
மிருத்து வந்துடுத்து போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரமை. எதையோ பார்த்து பயந்துருக்கு. பிராந்தியால எதையோ பார்த்து பயந்து போய் பீத மனசா மித்யாத்வயா கத்தியதே மான் திராஹீதி, என்னை காப்பாத்து என்னை காப்பாத்துன்னு சொல்லி விஷயமே இல்லாம நீ பாட்டுக்கு வளர்றேன். பொய்யாக எதையோ பார்த்து ஏமாந்து போய் காப்பாத்துன்னு கத்துற மாந்திராஹி. அது எப்படி இருக்குன்னா, மாந்திராஹீதி சுப்தவத் பிரலபனம் சூன்யாத்மகம் தே மிருஷா. என்னை காப்பாத்துன்னு சொல்றது இல்லையா? நான் ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறேன். தூங்கிட்டே இருக்கான், பயங்கரமா ஏதோ ஒரு சொப்னத்தை பார்த்துட்டான். அந்த சொப்னத்தை பார்க்கிறவன் அவன் பயந்து போய் காப்பாத்து என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு கத்துவான். இவன் கத்துறது மற்றவாளுக்கு காதுல விழுந்துடும். இவன் என்ன பார்த்தான்னு தெரியாது. ஆனா பயத்துல இவன் கத்துறது இருக்கே, அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப என்ன பண்ணுவான், அவன் பார்ப்பான், எதுக்குப்பா கத்துற, இங்க என்ன இருக்கு உனக்கு அப்படின்னு. அவன் எதையாவது சொப்பனத்துல பார்த்தது சொன்னா, சிச்சி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ சொல்றதெல்லாம் சும்மா சொப்பனம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றது இல்லையா? அதே மாதிரிதான் உனக்கு ஏது மிருத்யு பயம்? உன்னுடைய ஸ்வரூபம் சாட்சாத் பிரம்மஸ்வரூபம் இல்லையோ? அது நித்தியமாச்சே, பரமானந்த ஸ்வரூபமாச்சே, அழிவே இல்லாததாச்சே, அதுக்கு ஏது மிருத்யு பயம்? அப்படி இருந்தாலும் நீ எதையோ பார்த்து தனக்கு மிருத்யு இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு அந்த மிருத்யு வந்துட போறதேன்னு பயந்து வராம இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன வழின்னு கேட்டுட்டு காப்பாத்து இல்லையா? வாஸ்தவமா இது வரும் பிரமை தானே தவிர உனக்கு மிருத்யும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சூன்யாத்மகம் தே மிருஷா. அதனால இது பொய்யான ஒரு பிரமம், இது வாஸ்தவம் இல்லை. அந்த திருஷ்டாந்தத்தை இன்னும் கொஞ்சம் அழகா விவரப்படுத்துறார். தூங்கிண்டே அவன் கத்துறானே அதை பத்தி. நித்ரா காಢ தமோவிருதः கில ஜனः ஸ்வப்னே புஜங்காதினா கிரஸ்தம் ஸ்வம் சமவேக்ஷ்ய யத் பிரலபதி த்ராசாத் ஹதோஸ்மீத்யலம் ஆப்தேன பிரதிபோதிதः கரதலேன ஆதாட்ய பிருஷ்டः ஸ்வயம் கிஞ்சின் நேதி வததி அமுஷ்ய வச்சனம் ஸ்யாத் தத் கிமர்த்தம் வத. நித்ரா காಢ தமோவிருதः. நித்ரைனா தூக்கம், அதுவே ஒரு பெரிய இருட்டு. காಢ தமக ரொம்ப பெரிய இருட்டு. அந்த இருட்டுல விழுந்தவன் சொப்பனத்துல சொப்பனம் பார்க்கறான். ஒரு பெரிய பாம்பு இவனை பிடிச்சு அப்படியே சுத்திடுறது. கிரஸ்தம் ஸ்வம் சமவேக்ஷ புஜங்காதினா. ஒரு பாம்பு இவனை அப்படியே சுருட்டிடுறது. ஒன்றும் கையை கால அசைக்க முடியல. இவன் கத்துறான், செத்தேன்னு கத்துறான். இந்த பாம்பு என்னை விட போறது இல்லை, என்னை பிடிச்சிடுத்து, அவ்வளவுதான், என்னுடைய முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு இவன் கத்துறான். பிரலபதி திராசாத் ஹதோஸ்மி. ஹதோஸ்மினா செத்தேன் அப்படின்னு சொல்றது இல்லையா? இந்த பாம்பு என்னை கொன்னுடுத்துன்னு அவன் கத்துறான். ஆலம் இது பக்கத்துல இருக்கிறவங்க காதுல விழுது, கத்துறது காதுல விழுந்துடுறது. அப்ப ஆப்தன் அவன் பக்கத்துல இருக்கவன் சொல்றான், இது ஏதோ சொப்பனம் பார்த்துருக்கான், தப்பான சொப்பனம், அதான் கத்துறான்னு சொல்லி அங்கேருந்து என்னடா பார்த்தேன்னு கேட்கிறான். அவனை எழுப்பி ஆப்தேன பிரதிபோதித கரத்தலேன ஆத்தாட்டிய, கையால உசுப்பி அவனை எழுப்பி கேட்கிறான், நான் என்னப்பா பார்த்தேன், இருக்கா கத்தினேன். உடனே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இப்ப பாம்பு வந்ததெல்லாம் சொல்றது இல்லையா? இல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு விடுறான். இது பொய் தானே? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப இவன் கையால ஆப்தன் கையால உசுப்பி எழுப்பினதுக்கு அப்புறம் அவன் மூச்சுன்னு விட்டான் இல்லையா? மூச்சுன்ற உடனே அவனுக்கே தெரிஞ்சு போச்சு இது ஒண்ணும் இல்லை. என்னவாச்சு உனக்கு எதுக்கா கத்தினேன்னு அவன் கேட்டதுக்கு பதில் என்ன சொல்றான்? கிஞ்சின் நேத்தி வதத்தி, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அப்படியே கத்தினேன். அதுதான் சொப்பனம். வதத்தி அமுஷ்ய வச்சனம் தத் கிம் அர்த்தம் வத. அவன் சொன்னானே காப்பாத்து அப்படின்னு சொல்றானே தூக்கத்துல, அது வாஸ்தவமா காப்பாற்ற வேண்டிய விஷயமா என்ன? வாஸ்தவமா ஒன்றும் பயமே இல்லையே. இவனை எதுக்கு எங்கேருந்து காப்பாத்துறது, எதுக்காக காப்பாத்துறது? அதே மாதிரிதான்
நீ ஆத்மஸ்வரூபத்தை விஷயம் தெரியாமல் இந்த மாதிரி எனக்கு மிருத்யு இருக்கு, அந்த மிருத்யுலேருந்து என்னை விட வச்சுக்கணும், நீ தான் காப்பாற்றணும்னு வந்திருக்கு. அது வாஸ்தவத்துல உன்னுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சதுன்னா போறோம். தெரியாததுனால இந்த பீதியா இருக்கு. அது என்னதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் உனக்கு பயமே இருக்காது. ரஜ்ஜோஸ்து தத்துவம் அனவேக்ஷ்ய கிரகீத சர்ப்ப பாவः புமான் அயமஹிர்வசதி இதி மோகாத் ஆக்ரோஷதி பிரதிபிபேதி ச கம்பதே தத் மித்யைவ நாத்திர புஜகோஸ்தி விசாரியமானி. தூங்கரிச்சேன்னு வேண்டாம், மூச்சு கரிச்சு கூட இந்த மாதிரிலாம் நடக்குது. எப்படின்னு கேட்டா, ரஜ்ஜு இருக்கு, ஒரு கயிறு கிடக்கு, ஆனா அவனுக்கு அது புரியல. ரஜ்ஜோஸ்து தத்துவம் அனவேக்ஷிய, அதை இவன் பார்க்கல, அது கயிறுன்னு தெரியல. உடனே அது பாம்பா தெரிஞ்சு கொடுத்து. கிரகீத சர்ப்பபாவகா, ஓ இது பாம்பு அப்படின்னு அவன் பார்த்துட்டான். அப்ப என்ன சொல்றான், அயம் அஹிர் வசதி, ஓ இங்க பாம்பு இருக்கா, பாம்பு இருக்கே இங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு மோகம் ஏற்படுறது. உடனே கத்துறான், பாம்பு பாம்புன்னு கத்துறான். ஆக்ரோஷத்தின கத்துறது. பிரதிபிபே, ரொம்ப பயப்படுறான். கம்பதே, பயம் ஜாஸ்தி ஆச்சுன்னா உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், கம்பனம்னு பேர். அதெல்லாம் வேற யாரு. ஆக நிஜமான ஒரு சர்ப்பத்தை பார்த்தா என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனை காரியமும் இந்த பொய் சர்ப்பம் பண்ணி விட்டு விடுறது. வாஸ்தவமாகவே ஒரு சர்ப்பம் இருந்ததுன்னா நல்லா ஆகுமோ, அதெல்லாம் நடக்கிறது இங்க, வேலை பண்ணி விடுறது. ஆனா மித்ய இவ, எல்லாம் பொய், பொய் பொய் சர்ப்பம். நாத்திர புஜகோஸ்தி விசாரியமான. இந்த வாஸ்தவமா விசாரம் பண்ணி பார்த்தோம்னா இங்க ஒண்ணுமே இல்லை. சில சமயம் என்ன ஆகும், இந்த கடையில எல்லாம் இந்த ரப்பர் பல்லி இருக்கு, நீங்க விளையாட்டு சாமான்ல பாத்துக்கலாம். இது ஒருத்தருக்கும் தெரியாம திடீர்னு எங்கெங்கன்னு மேலே கொண்டு போட்டான்னு வச்சுங்களேன், நமக்கு மேல பள்ளி விழுற மாதிரியே ஒரு பிரமை ஏற்படும். அது மேல ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும், ஒட்டிக்காம வர மாதிரி விழும். அதை பார்த்தா ஓ நிஜமான பள்ளி தான் மேல விழுந்திருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வரும். அது வாஸ்தவமா பொய். அதே மாதிரி பொய்யானது கூட நிஜமானது எதுவோ அப்பே அதனுடைய காரியத்தை செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க, அதுதான் அஜ்ஞானம். அதனுடைய காரியமான பிரமை, அதனுடைய வேலை காரியங்கள். தத்வத் त्वयापि ஆத்மனः உக்தமேதத் ஜன்மாப்யய வியாதி ஜராதி துக்கம் மிருஷைவ சர்வம் பிரமகல்பிதந்தே சம்யக் விசாரிய ஆத்மனி முஞ்ச பீதிம். இப்ப சொன்னேனே உதாரணம், அதே மாதிரி தான் நீ சொல்றது இருக்கு. அப்ப அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும், அதையும் நான் சொல்றேன். இது எப்படி வந்ததுங்கிறதையும் எப்படி சொல்றேன். ஆத்மனஹா உக்தம் ஏதத்து, உனக்கு ஜென்மா, அப்பேன்னா விநாசம், ஏதன் மத்தியில வர்றது வியாதி, ஜரா முதுமை, ஆதி துக்கம். இந்த மாதிரி இது கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு எத்தனையோ துக்கங்கள்லாம் வருது. இது எல்லாம் எங்க வருதுன்னு கேட்டா, நீ ஆத்மாவுக்கு தனக்கு வந்ததாக நினைச்சேன், தனக்கு வந்தது. அப்ப ஆத்மனஹா இந்த துக்கம், தனக்கு இந்த துக்கங்கள்லாம் வருதுன்னு இவன் நினைச்ச உடனே அப்ப என்ன ஆகும், எப்படியாவது போக்கினா தேவலையே அப்படின்னு ஒரு இது. மிருஷைவ சர்வம் பிரம கல்பிதம் தே, இது நிஜமா வந்திருந்ததுன்னு சொன்னா அப்போ நியாயமா அதுக்கு வேண்டிய பரிகாரங்கள்லாம் பண்ணி ஆகணும். ஆனா இது பிரம கல்பிதம், அது அப்படி வரவே இல்லை, ஆனா உனக்கு வந்ததா ஒரு பிரமை ஏற்பட்டிருக்கு. அப்ப இதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, சம்யக் விசாரிய ஆத்மனி, ஆத்ம விஷயத்தை பத்தி நன்றாக விசாரம் செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அது போரும் இதை நிவர்த்தி பண்றதுக்கு. முஞ்ச பீதிம், பயத்தை விடு. இது உனக்கு நிஜமான சம்சாரமே இல்லை, நீயா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. அதனாலே நீ நன்னா விசாரம் பண்ணி பாரு, உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடி. வேதாந்தம் உனக்கு சொல்லி கொடுத்த வழியில அந்த சாதனையை பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. அப்போ தெரியும் உனக்கு, அடாடா தப்பாதான் பயந்துட்டோம், அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சௌக்கியமா இருக்குங்கிறது தெரியும். ஆகையாலே பயத்தை போக்கிக்கிறதுக்கு நீ வேதாந்த விசாரம் தான் செஞ்சாகணும்.
பவான் அனாத்மனோ தர்மான் ஆத்மனி ஆரோப்பிய சோச்சதி தது அஜானகிருத்தம் சர்வம் பயம் தியக்த்வா சுகி பவ. என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, நீ ஏன் இப்படி வருத்தப்படுறேன்னு கேட்டா, ஆத்மா இல்லாத அனாத்மாவுடைய சில தர்மங்களை ஆத்மாவில இருக்கிறதாக ஆரோபம் பண்ணி கொண்டு நீ சோகப்படுற, நீ வருத்தப்பட்டு இருக்கு. ஆக நீ எதெல்லாம் ஆத்மாவில துக்கம் கொடுத்துன்னு சொல்றியோ, இந்த துக்கம் ஆத்மாவுக்கே வரல, அது மனசுல வந்திருக்கு, அந்தகரணத்துல வந்திருக்கு. நீ அந்தகரணத்துல வந்த துக்கத்தை ஆத்மாவில வந்திருக்கிறதாக ஏமாந்து போயிட்டேன். அந்தகரணத்துக்கு அப்படிதான் வரும், வந்துட்டு போயிடும். ஆனா ஆத்மாவுக்கு வரவே வராது. அந்தகரணத்துக்கு கூட துக்கம் நாம ஸ்திரமா வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வரவே வராது. ஆத்மாவுக்கும் வராது, அந்தகரணத்துக்கும் வராது, எதுக்குமே வராது. இந்த மாதிரி ஒரு சஞ்சலமா இருக்கக்கூடிய நிலையிலே அதுக்கு துக்கம் வரா மாதிரி இருக்கும். அப்படி வந்ததுன்னா அது ஆத்மாவில் வந்த மாதிரி இவன் நினைச்சுன்னு விட்டான்னா ஆத்மா துக்கி ஆயிடுவான். அதனால தது அஜானகிருத்தம் சர்வம் பயம் தியக்த்வா சுகி பவ. இது நீ புரிஞ்சுண்டு விசாரம் பண்ணி புரிஞ்சுண்டு, ஓஹோ ஆத்மஸ்வரூபம் தெரியாததுனால தான் இந்த மாதிரி பெரிய பயம் வந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டேன்னா அந்த பயம் எல்லாமே விலகி போயிடும். அப்ப சௌக்கியமா இருக்கலாம். சுகி பவ, பயம் தியக்த்வா சுகி பவ. பயத்தை விட்டு தள்ளி விட்டு நீ பாட்டுக்கு சௌக்கியமா இருக்கு. இப்ப சிஷ்யன் கேட்கிறான், நீங்க சொன்னதுடைய சாரம் என்ன? வாசமா உனக்கு மிருத்தியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நீயா என்னமோ நினைச்சுட்டு பயப்படுற அப்படின்னு சொன்னதா தானே ஆச்சு. இதை நம்ப முடியல குரு சொன்னது. வாஸ்தவமாவே எனக்கு மிருத்தியம் எல்லாம் இருக்குங்கிறது மாதிரிதான் தோன்றது. அதுதான் சொல்றான். சிஷ்யா ஸ்ரீமத்பிருக்தம் சகலம் மிருஷேதி திருஷ்டாந்த ஏவ ஹி உபபத்யதே தத் தார்ஷ்டாந்திகே நைவ பவாதி துக்கம் பிரத்யக்ஷத சர்வஜன பிரசித்தம். குருவே, நீங்க சொன்னேள் இது எல்லாமே நான் பார்க்கறது பொய்ன்னு. ஆனா நீங்க சொன்ன திருஷ்டாந்தத்துல அது பொய்ங்கிறது என்னால நம்ப முடியும். ரஜ்ஜூல சர்ப்பத்தை பார்த்து ஏமாந்து போய் பயந்தான்னு சொன்னா அதெல்லாம் சரி, வாஸ்தவம், திருஷ்டாந்தம் கரெக்ட். சொப்பனத்துல ஏதோ பாம்பு காலை சுத்திடுத்து காப்பாத்துன்னு கத்துறான், அதெல்லாம் சரிதான். அந்த பொய்யான விஷயமே அவனுக்கு அந்த மாதிரி ஒரு இதை ஏற்பட்டு விடுறது. அதுக்கு திருஷ்டாந்தத்துல நீங்க சொன்னதை கரெக்டுன்னு நான் ஒத்துக்கிறேங்கிறான். திருஷ்டாந்த ஏவகி உபபத்தியதே தத். ஆனா தார்ஷ்டாந்திகே நைவ, தார்ஷ்டாந்திகமான ஆத்மஸ்வரூபத்துல இதை அப்படியே கொண்டு வர முடியல, இதுக்கு உபபத்தி இல்லை. ஏன்னு கேட்டா, பவாதி துக்கம் பிரத்யக்ஷத சர்வஜன பிரசித்தம். இங்க நான் அனுபவிக்கக்கூடிய அந்த துக்கம் இருக்கே, சம்சார துக்கம், இது எனக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே தெரியறதே. அப்ப எல்லாருமே ஏமாந்தவாளா? சொப்னத்துல என் காலை பாம்பு சுத்திதுன்னு சொன்னா அது எனக்கு மாத்திரம்தான் தெரியும். அங்க 4 பேர் பார்த்துட்டு இருந்தான்னு நான் பார்த்தா கூட அவள்கிட்ட கேட்டா அவளுக்கு தெரியாது. என்னுடைய சொப்பனத்துல வந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. நான் சொப்பனத்துல பாக்குறேன், ஏன்டா நீதான் அங்க நின்றுட்டு இருந்தியடா அப்படின்னு சொன்னா, உன் சொப்பனத்துல பார்த்தது உனக்கு மாத்திரம்தான்ப்பா, எனக்கு கிடையாதுன்னுடுவான். ஆனா இப்ப நமக்கு சம்சாரத்துல அனுபவிக்கக்கூடிய துக்கம் இருக்கே, பல கஷ்டங்கள் வருது. இந்த கஷ்டங்கள் எப்படி தெரியுமா? ஒரு சில கஷ்டங்கள் அவனுக்கு மாத்திரம் தனித்தனியா வரும், அது இன்னொருத்தனுக்கு தெரியாது. ஆனா இன்னும் சில கஷ்டங்கள் பல பேருக்கு சமூகத்துக்கு வரும். ஜனங்களுடைய சமூகம் இருக்கே, அதுக்கு ஒரு கஷ்டம் வரும். இப்ப மழை கிழ பெய்யறது, அதனால வர கஷ்டம்னு சொன்னா இது எல்லாரும் சேர்த்து அனுபவிச்சாங்க. அப்ப இது எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய சம்சார துக்கமா இருக்கே, அது எப்படி பொய்ன்னு சொல்றது? இதுதான் புரியலைங்கிறான். பிரத்யக்ஷேண அனுபூதார்த்தா கதம் மித்யாத்வம் அர்ஹதி சக்ஷுஷோ விஷயம் கும்பம் கதம் மித்யா கரோம்யகம். பிரத்யக்ஷத்தினால நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி மித்தியன்னு சொல்ல முடியும்? அது எப்படி பொய்ன்னு சொல்றது? நான் கண்ணால பாக்குறேன், அந்த குடம் இருக்கு அங்க,
அது எப்படி நான் பொய்ன்னு ஒத்துக்கிறது? இருக்குன்னு தெரியுது, கண்ணால இருக்குன்னு தெரியுதா இல்லையா? உடம்பு இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு. எப்படி தெரியுது? கண்ணால பாக்குறேன் தெரியுது, நானே என் கண்ணால பாக்குறேன் தெரியுது. இல்லை அதுக்கு உடம்பு இல்லைன்னு நான் எப்படி சொல்றது? பொய்யான குடம்னு எப்படி சொல்றது? நிஜமான குடம் தானே அது. வித்தியமானஸ்ய மித்யாத்வம் கதன்னு घटते प्रभो प्रत्यक्षं खलु सर्वेषां प्रमाणம் பிரஸ்புடார்த்தகம். இருக்கிற விஷயத்தை பொய்ன்னு எப்படி சொல்றது? வித்தியமானஸ்ய மித்யாத்வம் கதம் घटते. இருக்கிறத உண்மைன்னு சொல்ல வேண்டாமா? அதை போய் எப்படி பொய்ன்னு சொல்றது? சரியா வராது பிரபோ. பிரத்யக்ஷமா தெரிகிறதே. பிரத்யக்ஷங்கிறது ரொம்ப பளிச்சுன்னு பிரஸ்புடம், விஷயத்தை ரொம்ப பளிச்சுன்னு எடுத்து காண்பிக்கக்கூடிய பிரமாணமாச்சே. அந்த பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்ச விஷயத்தை பொய்ன்னு சொல்றது எப்படி? கேள்வி சரிதானே? மர்த்தியஸ்ய மம ஜன்மாதி துக்கபாஜः அல்பஜீவினः பிரம்மத்வமபி நித்தியத்துவம் பரமானந்ததா கதம். நீங்க சொல்றச்ச நீ நித்தியம், அத்விதீயம், பரமானந்த ஸ்வரூபம், அந்த பிரம்மமே தான் நீ அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. மர்த்தியஸ்ய, எனக்கு மர்த்தியன்னு பேரு. மனுஷனுக்கு மர்த்தியன்னு ஒரு பேர் உண்டு. மர்த்தியங்கிற இந்த பேரே என்னத்தை குறிக்கிறதுன்னு சொன்னா மரணம் உள்ளவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். மிருத்தி உள்ள, மிருத்தினா மரணம் இல்லையா? அந்த மிருத்தியிலேருந்து தான் மர்த்திய சப்தம் வருது. மரணம் உள்ளவன்கிறதுனால்தான் மர்த்தியன்னு மனுஷனுக்கு பேர். நீங்க என்ன சொல்றீர்கள்? மரணமே அவனுக்கு கிடையாதுப்பாங்க. என்னுடைய பேரே காண்பிச்சு கொடுக்கறது எனக்கு மரணம் இருக்குன்னு. நீங்க இல்லைன்னு சொன்னா அதை எப்படி நம்புறதுன்னு ஒண்ணு. அதே மாதிரி ஜன்மாதி துக்க பாஜகா, இந்த ஜன்மா மரணம் வியாதி போக்குவரத்துலாம் இதெல்லாம் எல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். எல்லா அனுபவமும் இருக்கு. எல்லாம் துக்க பாகம், துக்கமும் எனக்கு வந்துட்டு இருக்குங்கிறது தெரியுது. நீங்க என்ன சொல்ற? நீ பரமானந்த ஸ்வரூபங்கிற. பரமானந்தம் தான் தெரியல எனக்கு, துக்கங்கள்லாம் நன்னா தெரியுது. அதே சமயத்துல அல்பஜீவினஹா, எவ்வளவு நாள் நீ ஜீவிப்பேன்னு கேட்டா நிச்சயமா 100 வருஷம் ஜீவிக்க போறது இல்லை. இப்போ அதை விட குறைஞ்ச காலம் தான் ஜீவிக்க போறேன். ரொம்ப அதிகமா போனா 100 வரை எட்டுமோ எட்டாது, அதே ரொம்ப துர்லபம். அப்படி இருக்கிறச்சே அல்பஜீவி தானே, அல்ப காலம் தானே நான் ஜீவிக்க போறேன். நீங்க நித்தியம்னு என்ன சொல்றேன்? மரணமே கிடையாதுன்னு. அதான் ஒண்ணுமே புரியல. பிரம்மத்துவம் அப்படி நித்தியத்துவம் பரமானந்ததா கதம். இப்படி இருக்கக்கூடிய எனக்கு இந்த பிரம்மத்தன்மையோ நித்தியத்துவமோ பரமானந்தத்துவமோ இதெல்லாம் எப்படி நீங்க சொன்னது சரியா வரும்? அதனால எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு விடுறேன் உங்ககிட்ட பாடத்தை. கஹா ஆத்மா கஸ்து அனாத்மாச்ச கிமு லக்ஷணம் ஏதயோஹோ ஆத்மனி அனாத்ம தர்மாணம் ஆரோப கிரியதே கதம். அதான் முதல்ல ஆரம்பிச்சுட்டேன். ஆத்மா நான் என்ன, கஹா ஆத்மா, ஆத்மா ஆத்மான்னு சொல்றா, ஆனா என்னன்னு தெரியல. என்னது அது? அதே மாதிரி கஸ்து அனாத்மாச்ச, ஆத்மா தெரிஞ்சாதான் அனாத்மா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால இதுவே புரியாம இருக்கு, அதுவும் சொல்லணும். கிமு லக்ஷணம் ஏதயோஹோ, ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் பிரிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய லட்சணங்கள் என்ன? அதே சமயத்துல ஆத்மனி அனாத்ம தர்மானாம் ஆரோபா கதம் கிரியதே, ஆத்மாவில அனாத்மாவுடைய தர்மங்கள்லாம் எப்படி ஆரோபிக்கப்படுகிறது? அதாவது அனாத்மாவுக்கு உண்டான ஒரு சில குணங்கள் ஆத்மாவில ஏன் தெரிகிறது, எப்படி தெரிகிறது, என்ன காரணத்தினால தெரியும்? இன்னமும் கேள்வி இருக்கு. கிம் அஜ்ஞானம் தது உற்பன்ன பய தியாகோபி வா கதம் கிமு ஜானம் ததுத்பன்ன சுகப்பிராப்திஷ்ச வா கதம். கிம் அஜ்ஞானம், அஜ்ஞானம் என்பது என்ன? அதே சமயத்துல அந்த அஜ்ஞானத்தினாலே வரக்கூடிய பயத்தை தியாகம் செய்வது எப்படி? ததுத்பன்ன பய தியாகோபி வா கதம். அஜ்ஞானத்தினால பயம் ஏற்பட்டதுன்னு நீங்க சொன்னீங்க. வந்துருத்தோ இல்லையோ பயம், அதை எப்படி தியாகம் பண்றது? வந்த பயத்தை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது? அது சொல்லுங்க.
கிமு ஞானம், என்னமோ ஞானம் வந்தா அஜ்ஞானம் போயிடுங்கிறது. அப்ப ஞானங்கிறது என்னது? எனக்கு என்ன ஞானம் இல்லையா? கடஞானம் பட்டஞானம் எல்லாம் தான் தெரியுது. அந்த ஞானமா வேற புதுசா ஏதாவது வரணுமா? கிமு ஞானம் ததுத்பன்ன சுகப்பிராப்திஷ்டவா கதம். அந்த ஞானம் வந்ததுன்னா அஜ்ஞானம் போய் அதனால ஒரு பெரிய சௌக்கிய பிராப்தி ஏற்படும்னு சொல்றீங்களே, அது எப்படி? ஞானம்ங்கிறதே என்னதுன்னு முதல்ல சொல்லணும். அந்த ஞானம் வந்தால் பெரிய சுகத்தை அடையிறோங்கிறோமே, அதை எப்படி அடைய முடியும் ஞானத்தினாலே? சர்வமே தத்து யதா பூர்வம் கராமலகவத் ஸ்புடம் பிரதிபாதய மே ஸ்வாமின் ஸ்ரீ குரோ கருணாநிதி. இப்ப கேட்டேனே, சர்வம் ஏதது, இது எல்லாத்தையும் நீங்க எனக்கு சொல்லணும். பிரதிபாதையனா போதிக்கணும். எப்படி போதிக்கணும்? ஸ்புடம், பளிச்சுன்னு என் புத்தியில படுற மாதிரி, எனக்கு பளிச்சுன்னு புரியற மாதிரி பண்ணணும் நீங்கிறார். ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். கராமலக்கவதி, நெல்லிக்கனி அதை கையில வச்சு காண்பிக்கிற மாதிரி. ஒருத்தனுக்கு நெல்லிக்கானா என்னன்னு தெரியாது, அவன் பார்த்தது இல்லை. கேட்கிறான், நெல்லிப்பா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சொல்லு அப்படின்னு கேட்கிறான். இப்ப நாம என்ன பண்றோம்? இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நம்ம எவ்வளவு சப்தத்தினால சொன்னாலும் அவனுக்கு ஒன்றும் புரியாது இல்லையா? அதை பத்தி வேற என்ன வர்ணிக்கிறது? ரவுண்டா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னா அந்த மாதிரி எத்தனையோ பழங்கள்லாம் இருக்கும். அதனால என்ன சொல்றது, இவ்வளவு தூரம் வார்த்தையெல்லாம் வேஸ்ட் பண்ணாம பேசாம அந்த நெல்லிக்காயை கையில எடுத்து கொண்டு வந்து காமிச்சு விடும். பார், நெல்லிக்காய் தான் அப்படின்னு, இல்லையா? அந்த மாதிரி கையில நெல்லிக்காயை எடுத்து காண்பித்தால் அவன் எப்படி பளிச்சுன்னு அந்த நெல்லிக்காயுடைய சொரூபத்தை புரிஞ்சுக்கிறானோ, அதை போல நான் கேட்ட கேள்விக்கு பதில்னா நன்னா என் புத்தியில படும்படியாக பளிச்சுன்னு புரியும்படியாக செய்யணும். பிரதிபாதய மே சுவாமின், சுவாமி, குரோ, ஸ்ரீ குரோ, குருவே, கருணா நிதே, கருணைக்கு இருப்பிடமே, நிதியாக இருக்கிறியே. இப்ப கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லி எனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சிஷ்யன் கேட்கிறான் குருவை பார்த்து. இப்ப நீங்க பார்க்கலாம், சிஷ்யன் பயத்தோடு வந்தவன். சம்சார பயத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியல, இங்க வந்தா இவர் ஏதாவது உபாயம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான் குரு கிட்ட. வந்த உடனே குரு சொல்லிட்டார், அப்பா நீயே தப்பா சொல்லிட்டு இருக்க, உனக்கு ஒன்றும் பயமும் இல்லை ஒண்ணும் இல்லை, நீயா ஏமாந்து போயிட்டு இதை சொல்ற, வாஸ்தவத்துல நீ உனக்கு பயமே இல்லை, உனக்கு பயமே கிடையாதுன்னு. நீ ஏமாந்திருக்கேன்னா. அப்ப சிஷ்யனுக்கு கோவம் வருது, நான் ஏமாந்தா மாதிரி எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா என்னோட கூட நிறைய பேர் இருக்காளே, எல்லாரும் ஏமாந்துவான்னு எப்படி சொல்ல முடியும்னு அவனுக்கு தான் ஏமாந்ததை ஒத்துக்க முடியல. ஆத்ம விஷயத்திலே தனக்கு ஏமாத்தம் இருக்கு, தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோங்கிறத அவனால ஏத்துக்க முடியல. இது ஏன் தெரியுமா? லோகத்துல இந்த கோஷ்டிக்கு ஆளாதானே நிறைய பேர் இருக்கா. சாதாரணமா ஒருத்தன் தனியா இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் சொன்னதை நம்ப மாட்டான். பெரிய கூட்டம் அதே தான் சொல்றது, எல்லாமே அதே தான் ஆமா ஆமான்னு சொல்றான்னு சொன்னா, ஓஹோ இப்படிதான் போல இருக்கு, அது சத்தியம்னு நினைச்சோம். லோகத்துல அப்படி ஆயிடும், பொய்யே கூட நிஜமாக ஆயிடும் லோகத்துல. ஏன்னா எல்லாரும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் நமக்கு இருக்கு. சரித்திர உதாரணம், இப்போ உள்ள உதாரணம் எல்லாமே பார்த்தோம்னா, அந்த பொய்யே ஒரு பல பேர் அதே தான் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, நிஜம் நிஜம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது நிஜம்தான், நிஜம்னு வச்சுக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. அந்த மாதிரி நமக்கெல்லாம் சம்சாரம் இருக்கு, நாமெல்லாம் சம்சாரி, இந்த சம்சார சாகரத்துல சுக துக்கத்தை அனுபவிச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கோம் காலத்தை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜீவனுக்கும் தெரியறதோ இல்லையோ. அதனால எல்லாருமே சொல்றேன். அதனால நான் நீங்க சொல்ற மாதிரி நான் தான் பிரம்மஸ்வரூபமா இருக்கேன், பரமானந்த ஸ்வரூபமா இருக்கேன்னு சொன்னா அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல. நமக்கும் அதே ப்ராப்ளம் தான். அதாவது வேதாந்தம் ஒரு தடவை நம்மளை பார்த்து நீ தான் பிரம்ம, நீ பிரம்மன் தான்ப்பா அப்படின்னு சொன்னா, நீ என்னமோ சொல்ற ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு விட்டான். அப்ப அதுக்காகத்தான் வேதாந்தம் என்ன பண்ணும், ஆரம்பத்திலேயே எடுத்து சொல்லிடாது. நீ பிரம்மம்னு சொல்லாது, சொன்னா வேஸ்டா போயிடும், ஒத்துக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணணும், நீ யாருன்னு முதல்ல கண்டுபிடிப்பா. நீ உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சுருக்கிறதா ரொம்ப கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத அதை முதல்ல கலைக்கணும்.
இவன் தன்னை பத்தி நினைச்சுட்டு இருக்கிறது எல்லாம் ரொம்ப சரியா நினைச்சுட்டு இருக்கோன்னு ஒரு நல்ல நம்பிக்கையோட இருக்கான் இல்லையா, அந்த நம்பிக்கையை உடைக்கிறது. பாரு எவ்வளவு தப்பு இருக்கு பாரு இதுல, நீ புரிஞ்சுண்டதுல, ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுண்டதுல இத்தனை தப்பு இருக்குன்னு அதை காண்பிச்சு, ஓஹோ நாம் புரிஞ்சுண்டது தப்பா அப்படின்னா நிஜமா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அவன் கேட்கணும். கேட்டா அப்போ தத்துவமசின்னு உபதேசம் பண்ணும் வேதாந்தம். நேத்தி நேத்தின்னு உபதேசம் பண்ணும். உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் தான், அதை காட்டிலும் தனியா இல்லை உண்மையில பார்த்தோம்னா. இதுதான் வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம். இப்ப சிஷ்யன் இவ்வளவு தூரம் குரு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவனால புரிஞ்சுக்க முடியலே. அதனால தன்னுடைய சந்தேகத்தை எடுத்து வச்சுட்டான் குருவுக்கு எதிர்த்தா போல. இனிமே குரு என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த மாதிரி ஒரு விசாரம் பண்ண ஆரம்பிச்சு, சில சமயம் என்ன ஆயிடும், சிஷ்யன் ரொம்ப அதிசிரத்தையா இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் விசாரங்கள்லாம் பண்ண மாட்டான். எங்க குரு சொல்லிட்டாரு அவ்வளவுதான், இதுதான் சரி அப்படின்னு விடுவான். எப்படின்னே அவனுக்கு புரிஞ்சிருக்காது, புரியவே புரியாது. ஆனா அவர் சொல்லிட்டாருன்னா அது அப்படிதான் அப்படின்னு விடுவான். அது ஒரு அசாத்தியமான நம்பிக்கை. அது எவ்வளவு தூரம் காரியம் பண்ணுன்னு தெரியாது. நம்பிக்கையே சில சமயம் காரியம் பண்றது, அது வேற விஷயம். ஆனா அப்படி இல்லை. இவன் என்ன பண்ணினா, அது என்னால ஏத்துக்க முடியலைங்கிறத சுவாமி நீங்க ஏத்துக்க முடியாது செய்யணும், அதுக்கு என்ன பண்ண பண்ணுங்கன்னு கேட்கறான் பார்த்தல. அதனால இவன் கெட்டிக்காரன் சுவாமி. இவன் நல்லா விசாரம் பண்ணக்கூடியனா இருக்கான், இவன் தான் நல்ல சிஷ்யன். நான் கேட்டதை உடனே அப்படியே ஆமாம்னு சொல்றவன் சிஷ்யன் இல்லை. அது எப்படி சரியா இருக்கும்னு திருப்பி கேட்கலாம். அதனால நீ பெரிய தன்யன்னு மேலே சொல்ற ஸ்ரீகுரு. இது அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கோ.